வெல்கம் டு மீன் பொரிச்சாச்சு வாங்க. இன்னைக்கு மீன் செய்யலான்னு கூப்பிட்டானோ, ஆனால் தனியாக செய்யலான்னு சொல்லல. நான் நினச்சேன் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யலான்னு, என்னை தனியாக செய்ய விட்டானோ. 2 மீன், ஒரே ஒரு ஆம்பளை பையன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பார்ப்போம். கூட ஒரு நாய் வந்து எங்கே பொறுக்க போயிருக்குன்னு தெரில, கூப்பிடும். டேய் தண்ணி எடுத்துட்டு வரலண்ணா. தண்ணி இல்லை, குடிக்க ஒண்ணுமே இல்லை. என்னதான் வேலை பார்க்குறீங்க? பொறுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. எல்லாரும் நாங்கள் வேலை செய்ய விட்டு டோர்னமெண்ட் பார்க்கவும் ஆட்டுறதுக்கும் போங்க. எல்லாரும் போங்க. வாண்ணா பார்த்துட்டு வருவான். போங்க போங்க. அவங்க வந்து பார்த்துப்பாங்கண்ணா. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க இங்க? நீ போ சாமி, சமைச்சு வைக்கிற வந்து சாப்பிட்டு போங்க சாமி. அவங்க இப்போ டீமுக்கு ஃபோன் அடி. ஐயா வணக்கம். மீன் செய்யலான்னு சொல்லி கூப்பிட்டீங்க. என்ன மட்டும் தனியா செய்ய சொல்லி சொல்லல. இல்லண்ணா, எல்லாரும் சேர்ந்து தானே செய்ய போறோம். அப்ப அங்க என்ன புடிங்கிட்டா இருக்கீங்க? பூண்டு அரைச்சிட்டுனா அந்த ஃப்ரீகர் வாங்கிட்டு வரனா. பசிக்குதுண்ணா. ஸ்பீக்கர்ண்ணா, இங்க கடைக்கு தான் வந்து ராஜா கடைக்கு. ஸ்பீக்கரா? சரி சரி. மீன் செஞ்சிட்டீங்களா? மீன் செஞ்சிட்டீங்களா? இல்லண்ணா, தமிழ் செஞ்சுட்டு இருந்தான். அதுக்குள்ள கொண்டாட்டம் வேணும் உங்களுக்கு. வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி சரி சரிங்க சரிங்க. பார்த்து பத்திரமா வாங்க. செஞ்சு வைக்கிறோம், பொண்டாட்டி மாதிரி செஞ்சு வைக்கிறோம். வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அதை எடுத்துட்டு வருவோம், செய்வோம். சாப்பிட்றதுக்கு தம்பி ரெடியா இருப்பாப்புல. இவரு தான் அவரு. அவன்தான். சாப்பிடும்போது பாருங்க. நான் கழுவிட்டு வரேன். சத்தியமா நான் போய் கழுவிட்டு வரேன். சரி, இந்த மீனை எப்படி கழுவுறன்னு மட்டும் பாரு. கழுவுறதுக்கு குண்டா வேணுமா? சாருண்ணா, வாட்டர் கேன் போடுறாரு. இந்த குண்டானா அந்த குண்டானா? எதுனாலும் எடுத்துட்டு போப்பா, இதுதான் ஈஸியா இருக்கும். உப்பு உப்புலாம் போட லாஸ்டா. இங்க வாங்க இங்க வாங்க. மசாலால போட்டுக்கலாம் உப்பு. பாருங்க, முதல்ல பாத்திரத்தை எடுங்க, மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள், லேசா உப்பு போட்டு உரசுங்க. மீன் உயிர் இருக்குன்னு நினைக்கிறேண்ணா. ஏன் மீன் யூரின் விடுதா? யூரின் விடுதுண்ணா மீன். நான் இப்போ வந்து போயிட்டு வெறும் தண்ணியில மட்டும் அழைச்சிட்டு வரேன், ஓகேவா? அதுக்கப்புறம் மற்ற இதர செலவுலாம் பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு. வாங்க மக்களே, போய் அலசுவோம். பம்பு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைண்ணா, தண்ணி பம்பு. அடி கழுவு, அடி. ஃபிஷ் எல்லாம் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு மீன். ஆளுக்கு எல்லாம் வெட்ட மாட்டேன் பாரு. உள்ள குடல் எல்லாம் எடுத்தாச்சு, ஆனா வாழை வெட்ட மறந்துட்டாங்க. குழந்தை பிறந்துருச்சு அதுக்குள்ள. பார்த்துக்கோங்க மக்களே, எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு மீனாக சமைச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கும்ல. துணைக்கு இன்னொன்று ஜோடியா ஜிங் சாக். தண்ணி மட்டும் அடித்து அப்படியே எடுத்துருவா. வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க என்னடான்னா அங்கே போய் பாட்டு போட்டு குஜலமாக உட்காந்துருக்காங்க. பாட்டா எதுக்கு வந்த? இப்ப நம்ம சமைக்க வந்தோமா, டான்ஸ் ஆட வந்தோமா? நாங்க 2 பேரும் எப்படி மீன் வரும்? இப்படி இப்படின்னா எப்படி மீன் வரும்? பாட்டு போட்டு டான்ஸ் சிங்கிளா இப்படி இப்படிங்கிற அவர் இப்படி இப்படிங்கிறாரு. தாளிக்கணும், இதெல்லாம் வதக்கணும். நீ காரை நிறுத்தி மயிறு, நீ ஏன்டா இங்க வந்த அவசரமா? நான் வரல, இவனு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான்னு சொன்னதுக்கப்புறம் கார் எடுத்தேன். உண்மையாலுமே நீங்கள் வேணால் கேளுங்க, கடையெல்லாம் இது சாத்திட்டு வர்ற வரைக்கும் நான் காசு எடுத்துட்டு இருந்தேன் ஏடிஎம்ல. கேளுங்க. அண்ணா, யாரோ ஒருத்தன் செக் பண்ண வேண்டியதானே? அவசியம் இருக்கிற விஷயத்த வந்து எடுக்கிறதுக்கு மறந்துட்டானோ. ஸ்பீக்கர் அவசியமே இல்ல சமைக்கிறதுக்கு. அதை எடுத்துட்டு வந்து இப்படி பப்பல பாப்பா பப்பல பாப்பா நீனா என்ன அது வாங்கிட்டு வந்தாச்சு. அடுப்பே ஏறிய முடியாது. குச்சி வருஷம் பண்றீங்க.
சமையல் செய்ய வந்தோமா குச்செல்லாம் எரிக்க வந்தோமா தெரியல. மீன் ரெடி ஆகல, எண்ணெய் வாங்கிட்டு வரல, எதுவுமே பண்ணல. அதுக்குள்ள இந்த ஆளு பாதி கீழே கட்டுறா, பாதி குச்சை வேக வச்சு எல்லாம் கறி ஓட்டாங்க. அடுப்பை மிக சரியாக ரெடி பண்ண கேவி சிங், கல்லை புகழ் கேவி சிங் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துகிறோம். எரியுதுடா டே இது. அரிஞ்சு சூப்பரா எல்லாம் வேணா நான் தடவுனா ஜெயகாந்த் தடவுனா எல்லாம் சேர்ந்து தடவுனா மசாலா உள்ள போல சூப்பரா போயிருக்கும். ஆனா இன்னைக்கு மசாலாவே வேற மாதிரி வைக்கிறோம். வெயிட் பண்ணுங்க, அருமையாக இருக்கும். நம்ம சமையல் எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். எதுக்காக தெரியுமா? சாப்பிட. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா மீன் பொரிச்ச வறுவல் எப்படி பண்ண போறேன்னு எல்லாரும் பாருங்க. பொரிச்ச வறுவல், இது ஒரு வித்தியாசமான வறுவல், கேரளா ஸ்டைல்ல பண்றோம். எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. காலைல 10 மணிக்கு போனார் மக்கள் இந்த மீன் குஞ்ச வாங்குறதுக்கு. இந்த மீன் குஞ்ச வாங்குறதுக்கு காலைல 10 மணிக்கு போனாரு. மணி என்ன தெரியுமா? 5:30 ஆச்சு மக்களே. பழைய மீன் தூக்க முடியல மக்களே, மீன் டக்குன்னு வாங்க. செக்கில் ஆட்டாத எண்ணெய், கழுவாத காய்கறி, கையே கழுவாத பேஞ்ச மாவு எல்லாத்தையும் போட்டு செம்மையா சமைக்கிறோம். நல்லாவே ருசிக்க மாட்டோம். வெங்காயம், முதல் முத்தம் தந்த போது நீ ஆடுவோம் பாரு இப்படி. துணியதா குழந்தைய நாங்க வந்து தீயில போட போறோம். வருத்தப்படாதீங்க, போட்டு திரும்ப எடுத்து சாப்பிட்டுருவோம். இந்த நாலு வாங்கின மீன் இப்ப பொரிக்க போறமா நானு எப்படி எப்படி வானல்ல வச்சு நாத்தனா அடிக்குது இப்படி. ஏய் அருண் பயங்கர செலிபிரிட்டி ஆயிரும். கீழே கமெண்ட் எல்லாம் அருணனுக்கு தான் வருது. ஏய் அருணியான் தம்பி, அருண் சிங்கியான் தம்பி, சிங்கியா நண்பன். வைங்கண்ணா. ஏய் வானில கீழே இறங்குலாம், பெரட்டிட்டு அப்புறம் வச்சுக்கலாண்ணே. பார்த்துண்ணே, நெருப்பு சுட்டுற போகுது. அப்படி எடுக்க முடியாது, வெயிட்டுண்ணே 2 கிலோ மீன்ண்ணே. நான் தான் வெயிட்டுண்ணேன்னு சொல்கிறேன். 2 கிலோ மீன் அது தூக்க முடியாதுண்ணே. அப்படியே கீழே இறக்கணும். அப்படியா இங்க எல்லாம் எரியுது பண்ண. ஏன்னா நீ தூக்குன்றாயா? நெருப்பு அண்ணனுக்கு அதிகமாக தூக்கி பயக்க முடியல. தூக்கி திருப்புறேன். இங்கே ஒரு ஆள், இந்த இதில் ஒரு ஆள், நான் இப்படி திருப்புறேன். உள்ள தூக்கணும். லைட்டா புடிச்சா அடியில புடிச்சு லைட்டா, அப்பதான் உள்ள போவோம். வீட்டே போவாது நீங்க. ஏய் மீனை கொயனா ஆக்கிடாதீங்கடா. ஆக்கிட்டீங்க அண்ணா, இது மேல இன்னொரு இலை கட்டுங்கண்ணா. மீன் வெந்திருக்கு பாருங்க, இங்க பாருங்க. ஏய் சூப்பரா வெந்துருச்சுண்ணா. ஏய் உண்மையிலே வந்துருச்சு. ஏய் தூக்கி வைடா, இன்னும் கொஞ்ச நேரம்டா. இந்த பக்கம் கொஞ்ச நேரம்டா. அண்ணா தூக்கி வைங்கண்ணா. அண்ணா தூக்கி வைங்கண்ணா. ஏய் இப்போ வைங்கண்ணா. இது வாய் சுடலடா இன்னும். அண்ணா இப்போ வைங்க. வாயெல்லாம் வேணாண்ணா. வீவர்ஸ்டே எப்போ பாத்திரம் வாங்கி தர சொல்லி. பாத்திரம் வாங்கலாமா வேணாமா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வந்து எங்க கம்பெனி கொஞ்சம் திவால்ல போயிட்டு இருக்கு. வாங்கலாமா வேணாமா, இருக்கிறத வச்சு செய்யலாமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அவர் பாருண்ணா நம்பர் தரோம் எல்லாரும் கொஞ்சம் கேமரா அப்படி திருப்புங்களா பணம் போட்டு விடுங்க. முன்னாடி பேண்ட் எல்லாம் கையை விட்டு வராரு சத்தியமா. நீங்க கை வைக்காத தயவு செஞ்சு கை வைக்க. தூக்கு அண்ணா தூக்கிட்டு வாங்கண்ணா. இலைய போடுறா ஜெயகாந்த இலைய அங்க கையை கட்டுனா கையை கட்டுனா பாரு மக்களே அப்படி தூக்காது கை எப்படி அழிக்கா இருக்கு பாரு மக்களே. குடுக்குறா செம்மையா குடுக்குறா. கொண்டு போ கொண்டு போ. மீன் வந்துருச்சு ஆங்க பண்ணணும் வாழை போட்டுட்டு போடு 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 போடு. அவ்வளவுதான். மீனை பாருங்க நீங்க. அருண் நல்லா இருக்கா என்னன்னு பார்த்து சொல்றா. சூப்பரா இருக்குண்ணா. எண்ணெய் ஊத்துறேன் பார்த்துட்டு தான் சொல்லுவேன். காப்பு வேணுமா? தங்க காப்பு போடுறேன்னு இருக்கான். சமையல் பார்த்துட்டு கைக்கு அவங்க தாத்தாக்கு தங்கத்துல செலவு வச்சிருக்கானே. அப்படியே தங்கத்துல செலவு வச்சு அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணுவோம், ஒரு காப்பு போட்டு விட்ட மாதிரி எடிட் பண்ணிட்டு அண்ணனுக்கு காப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீ பேச பேசதான் நான் வளர்ந்துட்டே இருப்பேன், நான் செலவு வச்சுட்டே இருப்பேன். வைங்க வைங்க வைங்க. நோ சின்ன மீனை தனியா முடிச்சு விட்டானாட்டுக்குண்ணே. நொறுக்கு நொறுக்கு நொறுக்குறான் பிராமா. கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்கா. அது யாரு? ஜாலியா வரையாட்டுங்க. சரியான எங்க சாப்பிட்டுருக்கலன்னு சொல்லிட்டு எங்க தினால நாலு அட்ரஸே காணோம். வீட்டுல தான் இருந்தேன். வீடு குடி போனாங்க, கல்யாணம் வேற பண்ண போறான். மீன் பொரிச்சாச்சு வாங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க. வரலாற்று சிறப்பு வாய்ந்த மீன் பொரிக்கும் விழாவை ஒருங்கிணைத்த மாண்புமிகு மீன்துறை சொல்லு. மீன்துறை அமைச்சர் அண்ணன் பாலகுரு அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக கமிட்டி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோடு தம்பி அருண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணன் பாலகுருக்கு வந்து நான் பேசி முடித்து விட்டு அண்ணன் இப்போது பேசுவார். அருண் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமைச்ச கைக்கு வந்து தங்க காப்பு எடுத்து போறேன்னு சொல்லியிருக்கான். ஆல்ரெடி நாங்க போட்டோம். வெள்ளி செயின் போட்டிருக்கிறோம் இன்னைக்கு. சமைச்ச கைக்கு நாளைக்கு சமைக்கும் போது காப்பு எடுத்து போறேன்னு சொல்லி தம்பி அருண் வந்து கத்தி கீச்சுறாத உள்ள விட்டு. கை கூட பிசு பிசுன்னு விட்டுது. அண்ணன் எவ்வளவு உழைச்சிருக்காரு என்பதை இதன் மூலமாக சரி சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா, சாப்பிட இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சிட்டோம், அதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம மக்களுக்கு வந்து சொல்லலாம். ஓகே ரெடி. கல்லாப்பட்டி லட்சுமிக்கு வணக்கம். மீன் பயங்கரமா இருக்கு. செம்ம உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. இந்த மாரி மீனை நான் சாப்பிட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி. இல்லை நான் கூட மீனை ரொம்ப நேரம் வேக வைப்பாங்கன்னு பார்த்தேன். உடனே எடுத்தானுங்க, இருந்தாலும் மீன் வெந்திருக்கு. அது மட்டுமா காரமா அருமையா இருக்கு. செம்ம டேஸ்ட் அருமா. லெமன். நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வேற வேற பாத்திரத்துல ட்ரை பண்ணி பாருங்க. பாத்திர பற்றாக்குறையினால இன்னைக்கு எங்களால சரியா சமைக்க முடியல. அடுத்த வீடியோல கண்டிப்பா தீஞ்சு போயிடுச்சு. நல்ல ஒரு பாத்திரத்துல நல்ல சமையலை கொடுப்போம். வெயிட்டிங்ல இருங்க. உங்களுக்காக வேப்பூர்